தென்மேற்கு பருவமழை பண்ற நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஒருபுறம் மழையால பாதிப்பு வரும். ஆனா இன்னுமே சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த ஹீட்னால தொடர்ந்து மின்மாற்றிகள் நிறைய பிரச்சனை இருக்குது. இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? இல்ல எல்லா இடத்துலயும் இப்ப அதிகப்படியான குழுக்கள் அமைச்சிருக்கு. நேற்றுலாம் பாத்தீங்கன்னா இப்ப பெரம்பூர் ஒரு சில இடங்கள்ல 2 தெருவில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இஷ்யூ வந்துச்சு. ஸோ ஃபியூஸ் ஆஃப் இருந்துச்சு. உடனே அதை சரி பண்றதுக்கு 40 நிமிஷத்துல சரி பண்ணாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ற பணியில் இருக்கிறாங்க, சரி பண்ணிடுறாங்க. ஸோ அதான் இப்போ சேர்மனும் பேசுறப்ப சொன்னாங்க 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. இதுல எல்லாம் 20 வருஷத்துக்கு பழசு 60-70% மேல 20 வருஷத்துக்கு பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ அதுல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதை சரி பண்ணிட்டே தான் வரும். ஸோ இதெல்லாம் அதுக்கு அடுத்து இல்லாமல் நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கு. ஸோ அதுல அதிகப்படியான லோடு வந்தாலும் அதுலயும் நிறைய ப்ராப்ளம், நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ், அதனால தான் ப்ராப்ளம். ஸோ இதையும் கணக்கிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்றோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்றோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் சரிபார்க்கிற பணிகள் நடந்துட்டு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அங்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் லெவலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் பிரச்சனை, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனை அங்கங்க சரி பண்ற பணிகள்ல குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வராங்க. நேற்றும் அதான் நிறைய இடத்துல தோண்டப்பட்ட இடத்துல வெட்டிருக்காங்க. சோ இது கார்பரேஷன்லயும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கார்பரேஷன்ல யாராவது இந்த நிறுவனங்கள், அது தனியார் கான்ட்ராக்டர்ஸ், அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது ஃபைன் கொடுக்கும். ஃபைன் கடுமையான ஃபைன்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருப்போம். நேற்று ஒரு சில ஆவடி ஒரு சில இடத்துல இப்பதான் எங்களுக்கு வீடியோ என்னன்னா வேண்டுமென்ற ஒரு சில நபர்கள் அந்த ஃபியூஸ் எல்லாம் புடுங்கி திருடிட்டு போற மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னன்னு சிசிடிவி அனைத்தும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் நபர்கள் வேண்டுமென்று அதை திரும்ப திருடிட்டு போறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். உடனடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு. முடிஞ்ச உடனே காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ நம்மளே அந்த வீடியோ வெளியிடுறோம். ஸோ நிறைய இடத்துல இந்த மாதிரி திட்டமிட்டவும் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ அங்கங்கே இருக்கிற சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் அதையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் சொல்லியிருக்கோம். ஸோ எங்க ரிப்பீட்டடா ஒரே இடத்துல ஒரே பேட்டர்ன்ல வருதுன்னா ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அது ஒரு சில நபர்கள் வேண்டுமென்றே செய்தார்கள். அதையும் இப்ப சிசிடிவி ஆதாரம் வந்திருக்கு. ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி போறோம். கண்டிப்பா மக்களுக்கான முழு வீச்சில் மின்சார வாரியம் இயங்கிட்டு வருது. என்ன செய்ய முடியும் இல்ல இப்போ ஒன்னு கவனத்துக்கு வந்து சில மணி நேரம் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, அதை கொடுக்க சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு இடத்துல அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இல்ல இவர இல்ல அங்க அந்தந்த ஏரியாக்கள்ல உடனடியாக அது சரிபார்க்கும் பணிகள் நேற்று 40 நிமிஷத்துக்குள்ள சரிபார்க்கும் பணிகள் நடந்து முடிவடைந்துச்சு. சோ மக்களுக்கும் கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அவர்களுக்கும் தேவையான சேவைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் மின்சார வாரியம் இருக்கு. உடனடியாக செய்யறதுக்கு தான் அதிக குழுக்களை அமைச்சிருக்கோம். கண்டிப்பா வேற காலங்களும் சீக்கிரம் அதை நிவர்த்தி செய்வோம். இல்ல என்னன்னா இல்ல அதுக்கான 5500 பேர் பெண்டிங்ல இருக்கு. ஏற்கனவே அந்த கேங்மேன்ஸ் எடுத்தது இருக்கு. அதுல ஒரு சில விவகாரங்கள்ல முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சில வாரங்கள்ல உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் சொல்றோம். எல்லாம் அரசு பணிகள் தான், தற்காலிக பணிகள் இல்ல. தற்காலிக பணிகள் எங்கேயுமே நம்ம அனௌன்ஸ்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் அரசு பணிகள் தான். கேங்மேன் விஷயத்துல அந்த பெண்டிங் இருக்கிற விஷயத்துல ஒரு சில வாரங்களில் நம்ம முதல்வர் நம்ம ஆலோசிச்சுட்டு அதுக்கான முடிவுகள் எடுக்கும். கண்டிப்பா இல்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா முதலாவது நம்ம ஐடென்டிஃபை பண்ணது டெண்டருடைய எஸ்டிமேஷன்ஸ்ல இருக்கிற லீக்கேஜ் தான். ஒரு டெண்டர்ல நீங்க நார்மலா போனீங்கன்னா இப்ப இந்த உதாரணத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் எடுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர்ஸ்ல 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 13 லட்ச ரூபாய்னா நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் அந்த இதுல எஸ்டிமேஷன் வச்சிருக்காங்க. சோ ஒவ்வொரு டெண்டரும் நீங்க 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டர்ல 397 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்கு, அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றோம். சோ இது எத்தனை பெர்சன்டேஜ்? 30%, 35%. சோ இது மாதிரி எல்லா டெண்டர்லயும் இது மாதிரியான ஒரு பெர்சன்டேஜ், ஒரு பஃபர் பெர்சன்டேஜ் இருந்திருக்கு. சோ இந்த எஸ்டிமேஷனை நம்ம சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 20,000 கோடி 30,000 கோடி டெண்டர் போச்சுன்னா அந்த விஷயத்துல 30ல இருந்து 35% ஒரு பஃபர் பெர்சன்டேஜ் இருக்குன்னா அந்த பெர்சன்டேஜ் அந்த எஸ்டிமேஷன்ல நடக்கிற தவறு தான். முதல்ல எஸ்டிமேஷன் சரி பண்ணணும். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் நிறைய கான்ட்ராக்டர்ஸ் உள்ள இருந்தாங்க, அவங்களெல்லாம் சரி பார்க்கற பண்ணிருக்கோம். எங்கெங்கெல்லாம் உண்மையிலே கோல் தேவையா, இம்போர்ட் தேவையா, இல்ல யார் எவ்வளவு சப்ளை பண்றாங்க அதெல்லாம் வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா சோலார்ல நிறைய அளவில் உள்ள வர அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து எல்லா ப்ராசஸிங்ல இருந்தும் முறைகேடாக பணம் பெற்று வந்துட்டு இருக்கு. ஸோ அது ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸுக்கு என்ன எல்லாம் உள்ள வரதே பெரிய சுமைய, பெரிய வெளிப்படை தன்மை இல்லாமல் யார் அப்ளிகேஷன் கொடுக்குறா, யாருக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு சில நபர்கள் அந்த சோலார்ல அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கீழே நிறைய மற்றவங்க எல்லாம் அவங்க நேரடியாக
சோலாரில் கமிஷன் அவங்க வந்து எடுக்க முடியாமல் ஒரு சில பேர் அவங்களே புரோக்கர்ஸ் மாதிரி இருந்து அவங்களுக்கு கீழே தான் அவங்க போய் பவர் அவங்க வந்து கனெக்டிவிட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கிடும் பணிகள் நடந்துகிட்டே வருது. முதலாவது நம்ம பெருசாக தடுத்து நிறுத்தினது டெண்டரில் எஸ்டிமேஷன்ஸில் நடந்த தவறுகள். ஏன்னா எஸ்டிமேஷன் பாலிசி நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும், பாலிசி லெவலில் நம்ம கரெக்ஷன் பண்ணி ஆகணும். எஸ்டிமேஷன் எப்படி பண்ணணும்னு நம்ம ஒரு பாலிசி டிஃபைன் பண்ணணும். என்ன மார்க்கெட் வேல்யூ வச்சு பண்ண போறோமா, மேனுஃபேக்சர் ரேட் வச்சு பண்ண போறோமா, மற்ற ஸ்டேட்ஸை வேலிடேட் பண்ண போறோமா. ஸோ இதெல்லாம் தெளிவாக நம்ம திட்டமிட்டு ஒரு பாலிசி உருவாக்கி இருக்கணும். 3 கமிட்டிகளை உருவாக்கி இருக்கணும். இந்த 3 கமிட்டிகளும் சேர்ந்து தான் இனிமேல் ஒரு எஸ்டிமேஷனை பண்ண முடியும். முன்னாடி எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பழைய பிஓ பேஸ் பண்ணி இல்ல அதர் ஸ்டேட்டை பார்த்து. ஸோ இது ரெண்டும் ஒரு சரியான நடைமுறை கிடையாது. இப்போ நம்ம 13 லட்ச ரூபாய்க்கு டெண்டர் கோட் பண்ணோம், இதை பார்த்து வேற ஏதாவது ஸ்டேட் எடுக்க முடியுமா? வேற ஸ்டேட் ஒரு டிஃபைன் பண்ண முடியுமா? வேற ஸ்டேட் நாங்கள் கேட்டால் தமிழ்நாட்டில் இந்த ரேட்டை போட்டாங்க நாங்களும் போடணும்னு சொல்ல முடியுமா? ஸோ நமக்கு ஒரு பொருளை வாங்க போறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு உற்பத்தியாளராக மேனுஃபேக்சரராக ஒரு எஸ்டிமேஷனும், அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வேல்யூ, இதெல்லாம் எல்லா ப்ராடக்ட்டும் மார்க்கெட்ல இருக்கு, எல்லா தனியாரும் இதை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லி 4-5 வெண்டர்கிட்ட பேசி, அது இல்லாமல் மற்ற ஸ்டேட் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி 3 தனி கமிட்டி அமைச்சு இதே மாதிரி அக்ராஸ் எல்லா துறைகள் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இதே மாதிரியான ஒரு டெண்டர் பாலிசி உருவாக்கும் தான் எல்லா டெண்டர்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு யாரு எந்த டெண்டரையும் ஸ்டாப் பண்ணல. இனிமேல் நீங்க டெண்டர் ஃப்ளோட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு 3 கமிட்டிகள் வைத்து அந்த கமிட்டிகள் கொடுக்கும் ஒரு எஸ்டிமேஷனை அடுத்த கட்டமாக நீங்க வந்து போர்டுக்கு அனுப்புங்க. அங்க வந்து போர்டில் அதெல்லாம் வேலிடேட் பண்ணி இதுல சரியான ரேட் எதுவோ அது பண்ணணும். ஸோ இதுலேயே நேரடியாக 35% வந்து கண்டிப்பாக அரசுக்கு தான் லாபம் ஏற்படும். இது இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் இது மாதிரியான லீக்கேஜஸ் இருந்துச்சோ அந்த லீக்கேஜஸ் எல்லாம் கரெக்ட் பண்ற வேலையில பண்ணிட்டு இருக்கோம். ஊழியர்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சுட்டு வரோம். இல்ல எங்க ஐடென்டிஃபை பண்ண இடத்துல சட்டப்பூர்வமாக இப்ப சிபிஐல வழக்கு தொடர்ந்திருக்கு. அங்க சிபிஐ விசாரணை செஞ்சிருக்கு. யார் இதுக்கு துணைன்றாங்களோ அவங்க மீது வழக்கு தொடுக்கப்படும். சோ எங்கெங்கெல்லாம் இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணி ஆதாரப்பூர்வங்கள் வந்திருக்கோ இருக்கு நடந்து முடிஞ்சு 4 வருஷம் முன்னே ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதெல்லாம் இனி போய் வேலிடேட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் எதெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சோ எதெல்லாம் இந்த முறைகளை ஐடென்டிஃபை பண்ண முடிச்சோ அதெல்லாம் வந்து விஜிலன்ஸ்க்கு ரெஃபர் பண்ற வேலையில் போன வாரமே நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கோம். அமைக்கப்பட்டுருச்சு. பாலிசி லெவல் அதுக்கும் ஒப்புதல் வாங்கி அமைக்கப்பட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்து நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட் அடுத்த வாரத்துல இருந்து ஃப்ளோட் ஆகிற எல்லா டெண்டரும் இந்த கமிட்டி அடிப்படையில் தான் வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.